மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம காவேரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாத்தா கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜயோட தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதோ பார் அங்கே இருக்கல ஒரு கெஸ்ட் ஹவுஸு, அந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, அதுக்கப்புறம் போக போக அந்த பொண்ணை எங்களுக்கும் பிடிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் ஓடி போயிடுச்சு. என்னாச்சு அப்படிங்கிறது தெரியவே தெரியல. அதிலிருந்து சூர்யா இப்படி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடிலாம் சூர்யா எப்பயுமே சிரித்த முகமாகவே இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு ஓடினதுக்கப்புறம் சூர்யா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறதே இல்லை, எங்களுக்காக போலியாக தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே தாத்தா போட்டு உடைச்சிட்றாரு. இப்போ நம்ம காவேரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுதாபம் உருவாகுது. ஸோ சூர்யாங்கிற விஜய் மேலே ஒரு அனுதாபம் உருவாகுது. ஸோ இப்போ விஜய் வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து நம்மளால் அந்த பொண்ணை திருப்பி கொண்டு வர முடியாது, இருந்தாலும் வந்து அவரை வெறுப்பேற்றாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பற்றி தாத்தா கிட்ட கேட்டேன், தாத்தா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா எதுக்காக காவேரி கிட்ட அந்த விஷயத்தை எல்லாமே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் 2 பேரும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக தாங்க போயிருக்கு இன்னைய எபிசோடு. போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.